ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். சாமி, சர்க்குரு மகள் சேனலில் போடுற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமி, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமி, உன் வீட்டின் அருகில் யார் வந்தாலும் யார் பார்த்தாலும் முதலில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எல்லாவற்றையும் சந்தேகமாக பார்க்காமல் தேவையான இடத்தில் மட்டும் விழிப்புடன் இரு. சாமி, உன் பாதுகாப்பை நீ கவனித்துக்கொள். உன் மனதிற்கு தைரியம் கொடுக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. சாமி, நீ தனியாக இல்லை என்ற உணர்வுக்கு உனக்கு துணையாக இருக்கும்டா. சாமி, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சிறிய விஷயங்கள் கூட நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கும்டா. சாமி, வீட்டுக்கு அருகில் ஒருவர் நிற்பது, அடிக்கடி ஒருவர் வருவது போன்ற விஷயங்களை உடனே பெரிய ஆபத்து என்று நினைத்து பயப்படாதே. சாமி, முதலில் அமைதியாக கவனித்து உண்மையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள். சாமி, உன் பாதுகாப்பை அலட்சியம் செய்யாதே. அதே நேரத்தில் தேவையில்லாத அச்சத்திற்கும் இடம் கொடுக்காதே. சாமி, தைரியமாக இரு. உன் வீட்டின் வாசலில் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் மனதின் வாசலை பயத்திற்காக திறந்து வைத்து விடாதே. யாருடைய பார்வை உன்னை பாதிக்கின்றது என்று நினைத்து தினமும் நீ கலங்க வேண்டாம். உன்னால் முடிந்த அளவு வீட்டின் பாதுகாப்பை சரிபார். இரவு நேரங்களில் கதவு பூட்டி இருக்கின்றதா என்று கவனித்துக்கொள். அறிமுகமில்லாதவர்களிடம் தேவையில்லாமல் தகவல்களை பகிராதே. சாமி, விழிப்புணர்வு உனக்கு கவசம் போன்றது, பயம் உனக்கு சுமை போன்றது. சாமி, உன் வாழ்க்கையில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நீ உன்னை நீயே பாதுகாத்து கொள்ள வேண்டும். வீட்டின் யாரெல்லாம் வருகிறார்கள் செல்கிறார்கள் என்பதை குடும்பத்தினர் அறிந்திருக்கட்டும். சந்தேகமான சம்பவம் உண்மையாக இருந்தால் அதை தனியாக சமாளிக்க முயற்சி செய்யாமல் நம்பிக்கை உள்ளவர்களிடம் சொல்லு. தேவையானால் உள்ளூர் பாதுகாப்பு உதவியும் நாடு. தைரியம் என்பது ஆபத்தை மறுப்பது அல்ல, ஆபத்து இருந்தால் சரியான முறையில் எதிர்கொள்வது தான். சாமி, நீ பயப்படாதே. உன் மனதில் இருக்கும் அச்சத்தை விட உன் அறிவு பெரியது. ஒரு விஷயம் உனக்கு சந்தேகமாக தோன்றினால் உடனே முடிவு செய்து விடாமல் அது உண்மையா என்பதை அமைதியாக புரிந்து கொள். உன் வீட்டின் சுற்றுப்புறத்தை கவனமாக வைத்திரு. கதவு மற்றும் ஜன்னல்களை சரியாக பாதுகாத்துக்கொள். உன் குடும்பத்தினரும் நலனை நினைத்து பயப்படு. மனதில் நம்பிக்கை, செயல்களில் விழிப்புணர்வு, இவை இரண்டும் உனக்கு துணையாக இருக்கும்டா. சாமி, ஒரு சில மனிதர்களின் செயல்களை நம்மால் உடனே புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஒருவருக்கொருவரையும் எதிரியாக நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. சாமி, உன்னை உண்மையாக தொந்தரவு செய்யும் ஒருவர் இருந்தால் அவருடன் தனியாக வாக்குவாதம் செய்யாமல் குடும்பத்தினரிடம் உதவியும் விஷயத்தையும் கையாளு. தேவையான நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக உதவியை பெறுவதும் புத்திசாலித்தனம்தான். அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது தான் உண்மையான வலிமை. உன் வீட்டில் அல்லது அமைதி நிலைத்திருக்க வேண்டும். சாமி, அதற்காக உன் குடும்பத்தினரும் அமைதியாக பேசு. வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு பழக்கங்களை சொல்லிக் கொடு. அறிமுகமில்லாத நபர்களுடன் வீட்டில் தனிப்பட்ட விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. சமூக ஊடகங்களிலும் வீட்டில் இருப்பிடம், தினசரி நேர அட்டவணை போன்ற தனிப்பட்ட தகவல்களை தேவையில்லாமல் பகிராதே. சாமி, சிறிய கவனம் கூட பெரிய பாதுகாப்பை தரும். உன்னை யாராவது கவனிக்கிறார்கள் என்று எண்ணம் வந்தால் முதலில் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அமைதியாக இரு. அந்த எண்ணம் உண்மையாக சம்பவத்தில் அடிப்படையில்லா அல்லது மனதில் ஏற்பட பயமா என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். உண்மையில் தொடர்ந்து தொந்தரவு, மிரட்டல் அல்லது சந்தேகம் செயல்கள் இருந்தால் அதை பதிவு செய்து நம்பிக்கையானவர்களிடம் தெரிவித்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடு. எந்த சூழ்நிலையும் நீ உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. சாமி, உன் வாழ்க்கையில் சில நாட்கள் சோதனை நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த நாட்கள் உன் மனதை உடைத்து விட வேண்டியதில்லை. வீட்டில் பாதுகாப்பை சரி செய்து கொள். உனக்கு நெருக்கமானவர்களுடன் தொடர்பில் இரு. தேவையான தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொள். பிரச்சனை இருந்தால் சட்டப்படி சரியான வழியில் தீர்வு தேடு. உன் மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொள். பயத்தில் முடிவு எடுக்காமல் தெளிவுடன் செயல்பட்டால் பல சிக்கல்களையும் தவிர்க்க முடியும்டா. சாமி, உன் வீட்டை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையையும் சந்தேகத்தையும் மறந்து விடாதே. காலை எழுந்தவுடன் நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்கு. வீட்டில் உள்ளவர்களுடன் நேரம் செலவிடு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். பாதுகாப்பு தேவைப்படும் இடத்தில்
பாதுகாப்பாக இரு. ஆனால் தேவையில்லாத சந்தேகங்களால் உன் மன அமைதியை இழந்து விடாதே சாமி. உனக்கு ஏதாவது உண்மையான தொல்லை இருப்பதாக தோன்றினால் அதை மறைத்து வைத்து கொண்டு தனியாக செயல்பட வேண்டாம். உன்னை நம்பும் ஒருவரிடம் உடனடியாக பகிர்ந்து கொள். வீட்டில் பாதுகாப்பு விலங்குகள், பூட்டு, கதவு கண்காணிப்பு போன்ற அடிப்படை பாதிப்புகளை சரிபாரு. நிலைமை தீவிரமாக இருந்தால் உரிய அதிகாரிகளுடன் உதவியை பெறு. உன் பாதுகாப்பை பாதுகாப்பான முறையில் உறுதி செய்து கொள்வதே முதன்மையானதுடா சாமி. உன் மனதில் இருக்கும் அச்சத்திற்கு ஒரு எல்லை வைத்துக்கொள். எல்லா பார்வையும் எதிர்ப்பு அல்ல, எல்லா அசைவும் ஆபத்தல்ல. ஆனால் உண்மையில் ஏதாவது தவறாக தெரிந்தால் அதை அலட்சியம் செய்யவும் கூடாது சாமி. இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் தெளிவான உனக்கு தேவை. நிதானமாக கவனித்து குடும்பத்தினருடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கையை எடுத்தால் போதும்டா சாமி. உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் முடிவுகளும் தெளிவாக இருக்கும். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் பாதுகாப்பையும் முக்கியம் சாமி. குழந்தைகள் இருந்தால் அறிமுகம் இல்லாதவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்கச் சொல்லு. வயதானவர்கள் தனியாக இருந்தால் அவர்களுடன் தொடர்பில் இரு. வீட்டில் சாவி, பணம், முக்கிய ஆவணங்கள் போன்றவற்றை பாதுகாப்பாக வைத்திரு. இவை அனைத்தும் பயத்திற்காக அல்ல, வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் நடப்பதற்கான விழிப்புடன் வாழ்வது நல்லது. அதனால் அச்சத்தோடு வாழ வேண்டியதில்லை சாமி. நீ எதை சந்தித்தாலும் மனதை தளர விடாதே சாமி. இன்று உன்னை கவலைப்படுத்தும் ஒரு விஷயம் நாளை பெரிதாக தெரியாமல் போகலாம். உண்மையான பிரச்சனை இருந்தால் அதற்கான சரியான வழியும் இருக்கும். நம்பிக்கையான மனிதர்களை அருகில் வைத்துக்கொள். தேவையான நேரத்தில் உதவி தேடு. தயங்காதே. உன் மனதிற்கு அமைதி தரும் ஆன்மீக நம்பிக்கையும் படித்துக்கொள். அதோடு நடைமுறை பாதுகாப்பையும் மறந்துவிடாத. இறுதியாக சாமி, நீ தனியாக இல்லை என்ற தைரியத்தை உன் மனதில் வைத்துக்கொள். உன் குடும்பத்தின் அன்பும் உன்னை நம்பும் மனிதர்களின் துணையும் உன் சொந்த விழிப்புணர்வும் உனக்கு பலமாக இருக்கட்டும். யாரையும் காரணமின்றி எதிரியாக நினைக்க வேண்டாம். ஆனால் உன் பாதுகாப்பை யாரிடமும் ஒப்படைத்து விடவும் வேண்டாம். அமைதியாக இரு, கவனமாக இரு, நிதானமாக செயல்படு. உன் மனதில் தைரியம் இருக்கட்டும் சாமி. நல்ல வழியில் நடப்பதற்கான சக்தி உன்னுள் இருக்கின்றது சாமி. உன் வீட்டின் அமைதியை பாதுகாப்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது. சுற்றிலும் நடப்பதை நிதானமாக கவனித்துக்கொள். தேவையில்லாத சந்தேகங்களை மனதில் வளர்க்காமல், உண்மையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக உனக்கு நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொள். உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் சாமி. உன் வாசலை கடந்து யார் வருகிறார்கள் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உன் வீட்டில் பாதுகாப்பையும் ஒழுங்காக கவனித்துக்கொள். கதவு, பூட்டு, வெளிச்சம் போன்ற அடிப்படை விஷயங்களை சரிபார்த்து வைத்திரு. சிறிய முன்னெச்சரிக்கை கூட பெரிய நிம்மதியை தரும். யாராவது உன்னை பற்றி தேவையில்லாமல் விசாரித்தாலும் உடனே பயந்து விடாதே. உன் தனிப்பட்ட விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்திற்கு தேவையான தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து வா சாமி. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் முதலில் உன் மனதை நிலைநிறுத்து. கோபத்தில் பேசாதே, அவசரமாக முடிவு எடுக்காதே. உண்மையான தொல்லை இருந்தால் அதற்கான சரியான உதவியும் நாடு. நிதானம் உனக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் சாமி. உன் வீட்டில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கவனித்துக்கொள். இரவு நேரங்களில் கதவுகளை சரியாக பூட்டிக்கொள். அறிமுகமில்லாதவர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதில் கவனமாக இரு. இது பயத்திற்காக அல்ல சாமி, புத்திசாலித்தனமாக வாழ்வதற்கான. உன்னை யாராலும் எளிதில் பயமுறுத்த முடியாத அளவுக்கு உன் மனதை வலிமையாக்கிக் கொள். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தினமும் யோசிக்காமல் உன் அமைதிதான் பாதிக்கப்படும். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியுடன் முன்னேறு. உண்மையில் யாராவது உனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தால் அதை தனியாக சமாளிக்க முயற்சி செய்யாதே சாமி. குடும்பத்தினரிடம் சொல்லு. நம்பிக்கையானவர்களின் உதவியை பெறு. நிலைமை தீவிரமாக இருந்தால் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்து சரியான வழி. உன் வீட்டில் அருகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகமாக நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படு. பயத்தை விட அறிவு பெரியது, அச்சத்தை விட விழிப்புணர்வு பெரியது சாமி. உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட்டுவிடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உன்னுடன் தொடர்புள்ளதே. உண்மையான பிரச்சனை வந்தால் அதை சரியான முறையில்
அதுவரை உன் மன அமைதியை பாதுகாத்து கொள்ளுடா சாமி. எதுவாக இருந்தாலும் பயப்படாதே, நிதானமாக இரு, விழிப்புடன் இரு. உன் பாதுகாப்பை முதலில் கவனித்துக்கொள். உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு தொடர்ந்து துணையாக இருக்கும்டா சாமி. உன் இல்லத்தை பற்றிய விஷயங்களை இனிமேல் கொஞ்சம் தனிப்பட்ட கவனம் வைத்து கொள்ளுடா சாமி. வீட்டில் நடக்கும் விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களிடம் நேர அட்டவணை, பணம் சம்பந்தமான தகவல்களை போன்றவற்றை வெளிப்படையாக வெளியாட்களிடம் தேவையில்லாமல் பகிராமல் இருப்பது நல்லது. யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை காட்டிலும் உன் குடும்பத்தின் தனியுரிமையை காப்பதில் கவனம் செலுத்து. அமைதியான வாழ்க்கைக்கு சில விஷயங்களை உனக்குள்ளேயே வைத்திருப்பதும் ஒரு புத்திசாலித்தனமான பழக்கம். சில நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கும் சாதாரண சம்பவங்கள் கூட மனதில் பல எண்ணங்களை உருவாக்கிவிடும். அதனால் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து யாரையும் குற்றம் சாட்டாதே. நடந்த விஷயம் உண்மை என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கு தெளிவான தெரியாத ஒன்றை வைத்து மனதில் பெரிய பயத்தை உருவாக்கி கொள்ளாதே. உண்மை தெரிந்த பிறகு எடுக்கப்படும் முடிவுகள் உனக்கு நிம்மதியை தரும். உன் இல்லத்தின் பாதுகாப்பில் சில புதிய மாற்றங்களை செய்து வைத்து கொள்ளுடா சாமி. வெளியே போகும்போது வெளிச்சம் இருக்கின்றதா, கதவுகள் சரியான செயல்படுகின்றதா, பூட்டுகள் நன்றாக உள்ளதா என்பதை அவ்வப்போது பார்த்துக்கொள். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அவசர நேரத்தில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதும் தெரிந்திருக்கட்டும். இவை அனைத்தும் அச்சத்திற்காக அல்ல, நாளை என்ன வந்தாலும் தயாராக இருப்பதற்கான நல்ல பழக்கங்கள் சாமி. உன்னை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்று உனக்கு தோன்றினால் உன் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்ல பாதுகாப்பு. தொலைபேசி, சமூக வலைத்தளங்கள், வீட்டில் புகைப்படங்கள், பயண தகவல்கள் போன்றவற்றை யாரிடமும் பகிர்கிறாய் என்பது கவனம் செலுத்து. எல்லோரிடமும் நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மரியாதையுடன் ஒரு எல்லையை வைத்து கொண்டு வாழ்வதும் வாழ்க்கையின் ஒரு அழகான அறிவு. உன் வீட்டில் சுற்றுப்புறத்தில் ஏதாவது உண்மையான அசாதாரணமாக சம்பவம் தொடர்ந்து நடந்தால் அதை அலட்சியப்படுத்தாதே சாமி. நடந்த நேரம், இடம் போன்ற விவரங்களை நினைவில் வைத்துக்கொள் அல்லது பாதுகாப்பாக பதிவு செய்து வை. நம்பிக்கையான குடும்ப உறுப்பினரிடம் அதை சொல்லு. தேவையான சூழ்நிலையில் உரிய அதிகாரிகளிடம் தெரிவிப்பது சிறந்த வழி. தனியாக சென்று யாரிடமும் சண்டையிடாமல் இருப்பதே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பானது. உன் மன அமைதியை யாருடைய செயல்களுக்காகவும் இழந்து விடாதே சாமி. ஒருவர் உன்னை பார்த்தார் என்பதற்காகவே அவர் உன்னை பற்றி ஏதோ செய்கிறார் என்று முடிவு செய்ய வேண்டியதில்லை. அதே நேரத்தில் உனக்கு உண்மையான அசௌகரியம் ஏற்படும் சூழ்நிலைகள் புத்திசாலித்தனமாக கையாளு. சந்தேகத்தையும் உண்மையும் தனித்தனியாக பார்க்க கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்கள் குறையும்டா சாமி. வீட்டில் உள்ளவர்களிடம் திறந்த மனதுடன் பேசுவது உனக்கு பலமாக இருக்கும். உனக்கு ஏதாவது கவலை இருந்தால் அதை உள்ளுக்குள் வைத்து கொண்டு தினமும் சிந்தித்து கொண்டிருக்காதே. குடும்பத்தினர் வேறு விதமாக பார்த்திருக்கலாம். அவர்கள் சொல்லும் கருத்து உனக்கு தெளிவை தரலாம். ஒருவரின் துணை கிடைக்கும் போது மனதில் இருக்கும் சுமை குறையும். வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை சாமி. உன் வாசலுக்கு வெளியே நடப்பதை விட உன் வீட்டுக்குள் இருக்கும் அன்பையும் அமைதியும் தெளிவாக நினைத்துக்கொள். குடும்பத்துடன் சந்தோஷமாக பேசு. குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொடு. பெரியவர்களிடம் பாதுகாப்பையும் கவனித்துக்கொள். வீட்டில் ஒற்றுமை இருந்தால் பல சிக்கல்களை தெளிவாக சமாளிக்க முடியும். வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதே மிகப்பெரிய பலம்டா சாமி. நாளை பற்றிய பயத்தால் இன்றைய நாளை வீணடிக்காதே சாமி. உனக்கு சந்தேகம் வரும் விஷயங்கள் இருந்தால் அதை சரிபார்த்து முடிவு செய். சரிபார்க்க முடியாத எண்ணங்களை மட்டும் பிடித்து கொண்டு கவலைப்படாதே. தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்த பிறகு உன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து. உன் வேலை, குடும்பம், உடல் நலம், நிம்மதி ஆகியவற்றை கவனமாக பார்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் அவற்றை ஒன்றாக சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கின்றது. உன்னை சுற்றியிருப்பவர்களை பற்றிய தேவையற்ற எண்ணங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுடா சாமி. பாதுகாப்பு தேவைப்படும் இடத்தில் உரிய நடவடிக்கை எடு. அமைதி தேவைப்படும் நேரத்தில் மனதை தளர விடாதே.
உன் வீடு நிம்மதியாக இருக்கட்டும், உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கட்டும், உன் மனம் தெளிவாக இருக்கட்டும் சாமி. தைரியமாக முன்னேறிட